Welcome guys. Now we are going to see Nasdaq weekly recap. First week of the March. So first week நம்ம நாம காணொலியது first fundamental NFP. NFP plus இந்த வீக் ஆரம்பிக்கும் போது ஒரு இம்பாக்டான நியூஸ் ஈரான் வார். ஈரான் இஸ்ரேல் vs அமெரிக்கா. ஸோ ஈக்விட்டிஸ் நம்மளுக்கு வார்னு வந்தாலே டவுன்ஃபால் வந்துடும். ப்ளஸ் என்எஃபியாக இருக்குது லேபர் மார்க்கெட்டும். நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தது மேபி ரேட் கட்ஸ் வரலாம், இன்ஃப்ளேஷன் நல்லா குறைஞ்சிருச்சு. ஸோ ரேட் கட் ஜூன் போல் எதிர்பார்க்கலாம்னு இருந்தது. பட் இப்போ ரேட் கட் வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் பவர் இருக்க வரையும் கட் பண்ண மாட்டாரு. அதுக்கு மேலே கெவின் வாஷ் வருவார், ஜூன்ல கட் ஆகலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. இப்போ அந்த ஆயில்லாம் வந்து நின்று போச்சு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் கிட்ட. ஆயில் நின்னாலே வந்து இன்ஃப்ளேஷன் ஸ்பைக் ஆகும். இன்ஃப்ளேஷன் ஸ்பைக் ஆகும்போது வந்து ரேட் கட் யாரும் பண்ண மாட்டாங்க. ரேட் கட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை மேக்ஸிமம். வில் சி. அதனால எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவும் ரொம்ப ஓகே வந்திருக்கா. இது ஒரு ப்ராப்ளம். ரேட் கட்டுக்காக எக்கனாமி புஷ் பண்ணோம். எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா ரொம்ப மோசமாக வந்ததுன்னா இப்போ மார்க்கெட்டில் ரேட் கட் வருமா, எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு, இல்லை இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ரைஸ் ஆகும் இந்த சுச்சுவேஷனால, வார் சுச்சுவேஷன் சொல்லிட்டு மேபி ரேட் கட்டு வராமல், மேபி ஹைக் வராமல் தடுத்து ஸ்டே கூட பண்ணலாம். இப்போதைக்கு அமெரிக்கா ஒரு சாங்ஷன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்தியன் ரிஃபைனரிஸ் யூஎஸ்லேருந்து ஆயிலை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நாள்ல மேலே இருக்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆயில் சாங்ஷன்ஸையும் ரிமூவ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்க. இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு 30 days ரிஃபைனரிஸ்ல இருந்து நம்ம ஆயில் பர்ச்சேஸ் பண்ணி ரிஃபைனரி பண்ணிக்கலாம்னு மட்டும் இருக்கு நெக்ஸ்ட் 30 daysக்கு. ஓகே, ஆஸ் பர் த டெக்னிக்கல் வியூஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பை சிஆர்டி மாதிரி இருந்தோம். ஆனால் தெளிவாக வீக்கெண்டில் வார் வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடணும், செல் சைடுக்கு திரும்பிடணும். சரியா? ஸோ இதுதான் நம்மளுடைய கரண்ட் வீக்கு. அது மாதிரி ப்ரீவியஸ் வீக் என்ன பண்ணிச்சு, எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த வீக்கான பிஎஸ்எல் கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த வீக்கான எஸ்எஸ்எல் வரையும் நம்ம எய்ம் பண்ணலாம். அதே தான் இங்கேயுமே இஎஸ்ஓ. இஎஸ் ஃப்ரைடே பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால பாடி க்ளோஸ் ஆன மாதிரி இப்போ இருக்கு. இங்கே வந்து ஃப்ரைடே சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நேற்று வெனஸ்டேஸ் ஒரு பை போச்சு. அந்த வெனஸ்டே லோ வந்து ஃப்ரைடே நேற்று க்ளோஸ் பண்ணி முடிக்க முடியல என்கியூவால். வெயிட் பண்ணி பார்ப்போம். கம்மிங் வீக்கும் நம்மளோட வியூ கம்பல்சரி செல்ஸ் தான். ஓகே, ஃபார் த ரிவ்யூ கோ டு த டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகே கைஸ், மண்டே பாருங்க. மண்டே லாட் ஆஃப் லிக்விடிட்டிஸ். நியர்லி ப்ரீவியஸ் வீக்கான எல்லா லோஸுமே இருந்தது. ஸோ நம்ம வந்து ஒரு பைடே எதிர்பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்கில் மண்டே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது ஈரான் வார்னால செல் அடிச்சது. ஸோ அந்த லிக்விடிட்டிஸ் எல்லாமே கரெக்ட் ஆச்சு. செஷனில் நம்ம என்ன பண்ணோம் அதை பற்றி பார்க்கலாம். செஷனில் பை தான் ஆச்சு. எதனால? ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டி செஷன் எல்லாமே கலெக்டட். ஸோ மேபி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி அந்த ஒரு பெரிய செல் எக்ஸ்பான்ஷன்ஸுக்கு மார்க்கெட் போயிட்டு அகைன் கீழே வர ஸ்டார்ட் ஆச்சு. இதை நம்ம 4 hours 1 hours தெளிவாக பார்க்க முடியும். என்வாக் இருக்கா? போன வீக் ஃப்ரைடே முடியும் போது க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிற ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து கனெக்ட் பண்ணி அது ஒரு பெரிய என்வாக். தென் மார்க்கெட் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு 6 to 10 முடிச்சிருச்சு. மேக்ஸிமம் அந்த 6 to 10 லாஸ்ட் 30 minutes தான் நம்ம ட்ரேடே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் கவர் ஆயிடுச்சு. அந்த என்வாக்குள்ள போய் நின்னாச்சு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது எய்தர் இங்கே இந்த என்வாக்லேருந்து நம்மளுக்கு செல் ஆகணும். அப்படி செல் இல்லைன்னா பை ஆக போகுதுன்னா அந்த பைஸ் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் போடணும். இல்லைன்னா விட்டுறலாம். ஏன்? ஏன்னா நம்ம வார் சுச்சுவேஷன் இருக்கும், ஈக்விட்டிஸ் வந்து ஃபுல்லாக செல்ஸில் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. தென் சி எக்ஸாக்ட்லி 17th Feb வந்து ஸ்வீப் பண்ணிடுச்சு. இல்லை மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனது. பட் இங்கே 17th Feb ஸ்வீப் பண்ணலை. இதுவே நம்மளுக்கு ஒரு எஸ்எம்டி வேறு பைஸ்க்கு. செல்ஸ்க்கு எஸ்எம்டி இருக்கானா, செல்ஸ்க்கு எஸ்எம்டி இல்லை, பைஸ்க்கு எஸ்எம்டி இருந்தது. ஃபோக்கஸ் ஆன் த பைஸ். எக்ஸாக்ட்லி இந்த 6 to 10 கேண்டில் லாஸ்ட் ஆஃப் தான் நம்ம உள்ள போயிட்டு பார்க்க போகிறோம். guys 8 to 9 கொஞ்சம் மோசமாக தான் முடிஞ்சிருக்கு. பட் நமக்கு எஸ்எம்டின்றது எங்கே இருக்குது? பைஸ்க்கு தான் இருக்குது. வித் த ஃபேராலி கேப் மார்க்கெட் இப்போ ப்ரைஸ் கிளம்பும் போது டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட் இருக்கும்போது நம்ம 1 hour ஃபேராலி கேப்பு, எஸ்எம்டி, பைக்கு, டிஸ்கவுண்ட் எல்லாமே பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் ஏஷியன் ஐஸ் வரையும் டார்கெட் எடுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுவோம். ஏஷியன் ஐஸ் அதுக்கப்புறம் என்வாக் தான் இருக்குது. அந்த என்வாக்லேருந்து நம்மளுக்கு செல் ஆகலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அது வரைக்கும் போகலாமா பார்க்கலாம். இங்கே வந்து செல்ஸ் இருக்கேன்னு கேட்பீங்க. அந்த லிக்விடிட்டி ஸ்ட்ரக்சரை நான் 15 minute காமிக்கிறேன் பாருங்க. அங்கே வந்து செல் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மார்க்கெட் நிறைய ஹெச்ஆர் லிக்விடிட்டிஸாக ஃபார்மேஷன் ஆகிட்டு ஃபாலோ ஆச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரானரி ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டான பைஸ் போயிடும். கெட் ரெடி.
இங்கேயுமே ஒன் ஹவர் ஃபேராடி கேப். சரிதா? 9 தான் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுது. இந்த 9:30 வந்து ஸ்வீப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் வாட்டி. என்ன பண்ணிருப்பாங்க? 8 o'clock லோவை 9 o'clock எடுத்திருக்கு. ஐ மீன் 9:30 தான் எடுத்திருக்கோம். இங்க 8 to 9 SMT. Go to 15 minutes. Okay. 8:45 to 9:30. Second March. See. இங்கேயுமே 8:45 to 9:15 கீழே. சரியா? 9:30 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு எஸ்எம்டி ஹையர் லோவாக இருக்கும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் எல்கியோட. தென் 1 minute. டைரக்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம பிடிக்கிறது. நம்ம லிக்விடிட்டிஸ் கரெக்ட் ஆயிடுச்சா, அதர் சைடு லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கா, அதை மட்டும் பார்த்துட்டாலே ஈஸியாக ட்ரேடு. இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்லாம் இல்லாத போது மார்க்கெட் ஆர்டரில் எடுக்கலாம். நான் 15 minute உங்களுக்கு ஒன்று ஷோ பண்ணணும்னு சொல்ல என்ன ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஏன் நான் இந்த செல்ஸ்லாம் சுத்தமாக பார்க்க பைஸ் பண்ணுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு கேண்டில்ஸ்லாம் இருக்கும்போது அதனால செல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த ஃபெரரி கேப் மார்க் பண்ணலாம், இல்லை இந்த ஃபெரரி கேப்லாம் மார்க் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே வந்து மார்க்கெட் ஸ்லோவாக கொடுக்கும்போது வந்து ஹெச்ஆர் லிக்விடிட்டி கேண்டில்ஸ் இது எல்லாத்தையும் மார்க்கெட் ஸ்வீப் பண்ண தான் பார்க்கும். மேபி உங்களுக்கு கீழே வந்து டிபி பெண்டிங் இருந்தால் உங்களுக்கு செல்ஸ் நடக்கலாம். கீழே இங்கே டிபி பெண்டிங்கில் கேம் நடக்கலாம். எஸ்எம்டி மாறிடுச்சு. அதுவும் உங்களுக்கு அந்த எஸ்எம்டிலேருந்து பைஸ் ஃபாலோ த்ரூ பண்ணுறதுக்கு 1 hourலேருந்து மார்க்கெட் வந்து எஸ்எம்டி வச்சுட்டு தான் 9:30 கிளம்புது. ஸோ நான் பைஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓவரால் மார்க்கெட் செல்ஸ் நம்ம ப்ரீ மார்க்கெட்டுக்கு ஓவர் ரைட் எக்ஸ்பென்ஷன்ஸே வந்து செல்ஸ் ஆனதுனால ப்ரீ மார்க்கெட் வந்து பைஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, மண்டே எனக்கு என்ட்ரி கிடையாது, பட் எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன். ஆஃப்டர் த புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் கேண்டில் க்ளோஸ் எம்எஸ்எஸ் எல்லாமே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் பண்ணி எடுத்துடணும். அந்த லிக்விடிட்டி பெண்டிங் இருக்க வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ண முடியும், அதுக்கு மேலே முடியாது. ப்ரீவியஸ் டே ஹைன்றது நம்ம டார்கெட் தான், பட் நான் வச்சது வந்து ஏஷியன் ஐஸ். ப்ரீவியஸ் டே ஹை மீன்ஸ் நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க. சரி, இதான் மண்டே. ஃப்ரைடே ஐஸ் வரையும் நம்ம ஈஸியாக டார்கெட் பண்ணலாம். 1 minute மார்க்கெட் எக்ஸிபிஷன் டைம் ஃப்ரேம்ல எஸ்எம்டி இருக்கான்னு பாருங்க. மார்க்கெட்ல கொடுத்துட்டு தான் போச்சு எக்ஸிபிஷன் டைம் ஃப்ரேம்ஸ் எஸ்எம்டி. ஓகே, இவ்வளோதான். ஈஸி டிபி 2.5 hour ஈஸியாக நம்ம டிபி கொடுத்தது இல்லாமல் அந்த மொமெண்டம் கேதர் பண்ணதுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது மார்க்கெட்டில். ஃபுல்லாக கன்சல்டேஷன். 10 AM ஒரு நியூஸ் இருந்தது. அந்த 10 AM நியூஸ்க்கு அப்புறம் ஒரு என்ட்ரி சின்ன ஒரு ஸ்கேல்ப் மட்டும் கிடைச்சது. என்ன ஸ்கேல்ப்னா எக்ஸாக்ட்லி 10 AM மேட் த லோ. இந்த பாருங்க, நியூஸில் வந்து ஒரு லோ கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு ஃபேராலி கேப் கிரியேட் ஆச்சு. அந்த ஃபேராலி கேப்ல இருந்து மிஞ்சி போனால் ஒரு 1 hour அரௌண்ட் எவ்வளோ 60 போயிருக்கும். அவ்வளோதான், 84 கிட்ட போயிருக்கு. 1 hour கிடச்சி. பட் அது ஃபெயில் ஆகல. அதுக்கப்புறம் நல்லா போச்சு புஷ் கொடுத்து யூஎஸ்டே. சரிதான், ஃப்ரைடே ஐஸ் இதுதான். ஃப்ரைடேவோட ஐஸ் இதுதான். அந்த ஃப்ரைடே ஐஸ் தான் நம்ம டார்கெட்டு. நாங்கள் உங்களுக்கு வச்சது வந்து ஜஸ்ட் என்வாக். சண்டேயோட ஏஷியன் ஐஸ், அதுக்கப்புறம் என்வாக்கும் வந்துடும். பட் ஃப்ரைடே ஐஸ் வரைக்கும் போகிறதுக்கு மார்க்கெட் புஷ் பண்ணும்போது நியர்லி நீங்கள் 2 hours மேலே ஹோல்ட் பண்ணிருக்கணும். 12-13 மாதிரி. அது வேலைக்கு ஆகாது. நீங்கள் வந்து ஒரு 1 hour நீங்கள் புக் பண்ணிருக்கலாம். இதை பிடிக்க முடியலன்னா கூட ஒரு 1 hour ரிஸ்க் எடுத்த அமௌண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். தட்ஸ் இட். மண்டே ஒரு நல்ல பை டே. எஸ்எஸ்எல் டு பிஎஸ்எல் மொமெண்டம் ஃபுல்லாகவே கேதர் ஆச்சு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் டியூஸ்டே சரி கைஸ், ஃப்ரைடேவோட ஐஸ் இங்கே எடுத்திருக்கோம். பட் இங்கே ஃப்ரைடேவோட ஐஸ் எடுத்திருக்காரு எஸ்எம்டி டே டைம் ஃப்ரேமில். ஃப்ரைடே டு மண்டே, இங்கே ஃப்ரைடே டு மண்டே. ஓகே, தென் ஆஸ் யூஷுவல் மார்க்கெட்டோட வியூ நம்ம செல்லில் தான் இருக்கிறோம். சரியா, அன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம பை ஆச்சு, மண்டே ஒரு நாள். ஸோ நம்ம வியூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கூடாது. திருப்பியும் அதே டார்கெட் தான் நம்ம வைக்க போகிறோம். இங்கே சேர்ந்த டார்கெட்ஸ் டியூஸ்டே நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ மண்டேவோட லோஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே மண்டேவோட லோவும் இந்த லோவும் ஓரளவுக்கு நியர்லி இருக்கனால தான் நான் ஒரே ஒரு டார்கெட்டாக வச்சுட்டேன். லெட்ஸ் கோ டு டியூஸ்டே. சரி கைஸ்,
எக்ஸாக்ட்லி 18 ஏஷியன் மார்க்கெட் அதுதான். ஏஷியன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் மார்க்கெட் எங்கே இருக்குது? ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் அதான் பார்க்கணும். பெரிய எக்ஸ்பான்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் வித் வேற என்ன இருக்கு? ஸ்வீப்ஸ். ஓகே, இங்கே ஆல்ரெடி ஸ்வீப் இருக்கு, பட் திருப்பி மார்க்கெட் எங்கே ஸ்வீப் பண்ணி முடிச்சிருக்கு. 18 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்வீப் மட்டும் தான் மார்க் பண்ணுங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இந்த 4 ஹவர்ல வந்து பை ஆகணும், ஏன்னா மார்க்கெட் வந்து செல் கண்டினியூ ஆகிட்டு போயிடும். டபுள் சைட் தான், எப்படி போகும்ன்றது வந்து 100% ஷுவராக தெரியாம டபுள் சைட் மொமெண்டம்ல தான் இருக்கு. ஆனால் வியூ செல்லு பிடிஆர்எஸ் வந்து சப்போர்ட் ஆகுமான்றது தெரியல. டபுள் சைடு வியூவாக தான் இருக்கு, நியூட்ரலா இருக்கு. ஓகே, ஸோ இந்த 4 ஹவர்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கணும். கரெக்டாக உங்களுக்கு 22 இருக்கா? தென் 2 to 6. இப்போ 2 to 6 என்ன பண்ணிருக்கு? இந்த டார்கெட்டை ஃபுல்லா நியூயார்க்ல கவர் பண்ணி 2 to 6 கவர் பண்ணிடுச்சு. இப்போ 2 to 6 கவர் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஓவர் நைட் எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து ஓவர் ஆனதுனால ஏஎம் நியூயார்க் வந்து ட்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டம். நிஜமா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏஎம் நியூயார்க் ட்ரேட் பண்றது. சரி, ஓவர் நைட் எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு 1% இருந்தாலே உங்களுக்கு மார்க்கெட் போகாது. இங்க எவ்வளவு இருக்கு பாருங்க, அரௌண்ட் 18. இங்க 18ல இருந்து 2.5%, 618 ஹேண்டில்ஸ் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. இந்த பை எஃபிஜ் வந்து பை ஆனா எடுத்துருக்கலாம், இல்லை செல்லுதான்ற வியூ எல்லாமே அங்கே முடிஞ்சு போச்சு. நம்ம இங்கே ட்ரேட் பண்ணுறதே கஷ்டம். அப்புறம் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த 6 to 10 கேண்டில் தான் லாஸ்ட் ஆஃப் அன் அவர். அதுக்கப்புறம் இந்த 11ல தான் 10 to 2 ஒரு 1 hour பண்ண போகுது. எவ்வளோதான். இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த லோ வரி ஸ்வீப் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். இங்கே 17th February, இந்த இடத்துல 5th. அப்போ 5th Februaryலேருந்து கரண்ட் டியூஸ்டேன்றது மேலே தான் இருக்கும், 3rd March. இங்கே 5th Februaryலேருந்து 3rd March லோவா இருக்கு. திருப்பியும் பை எஸ்எம்டி. நம்ம இருக்கிறதே வாரில் வந்து செல் வியூஸ், பட் 2 நாளாக நமக்கு செல் வியூஸ் கிடைக்கல. ஏன்னா மார்க்கெட் முன்னாடியே செல் கொடுத்துருது, ஓவர் நைட் எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆகிடுது. ஸோ அப்போ நம்ம நியூயார்க் ஸ்டேஷன் ஓப்பன் ஆகும்போது ரீட்ரேஸ்மெண்ட் தான் நடக்குது, சேல்ஸ் நடக்கல. ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஃபேராரி கேப் நம்ம டார்கெட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது போச்சுன்னா இந்த ஃபேராரி கேப் வாரன்ஸ் இந்த ஓபிஎம் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஓகே, இங்கேயுமே அதே தான். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேராரி கேப் டார்கெட் பண்ணலாம். நம்ம என்ட்ரி எடுக்க போகிற கேண்டில் அந்த 6 to 10ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஆஃப் ஹவர்ல கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம மேனிபுலேஷன்லாம் பார்த்து பிறகு எடுக்கணும். எப்போ 10 AM. சிக்ஸ் வேண்டாம், 8 o'clock எங்க இருக்குன்னு பாருங்க. 8 to 9 செல்ல தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஃபேராரி கேப்ல வந்து கண்டினியூஷன்ஸ் போகும்னு சொல்லிட்டு ஒரு சீட்டில் எடுத்துருக்காரு. நம்ம தப்புலாம் பண்ணியிருக்கேன். ஏன் எடுக்கக்கூடாதுன்றத சொல்றேன். என்னையுமே ப்ரீமியம் போச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் நல்லது. இல்ல கண்டினியூஷன் என்ட்ரிஸ் வேணும்னா டிவி பெண்டிங்ல இருக்கும். டிவி பெண்டிங்ல கிடையவே கிடையாது. கீழே போயிட்டு மார்க்கெட் ஏதாவது லோ ஸ்வீப் பண்ணிட்டு பை எஸ்எம்டி கொடுத்து வச்சிருக்கு டே டைம் ஃப்ரேம், 4 hour டைம் ஃப்ரேம்ல. ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு ப்ரீமியமே போவோம் மார்க்கெட்ல கான்ஃபிடென்ட்டா கண்டினியூஷன்ஸ் ஆகும் எடுக்கிறது. ரிஜெக்ஷன்ஸ் தான் இருக்கு, நாங்கள் எடுக்காதீங்க, வேஸ்ட். நம்ம பார்க்க போகிறது இந்த 9 o'clock நான் என்ட்ரி இருக்கா இல்லையா. ஒரு 15 minutes. Third March. ஓகே, 9:30 எங்க, எக்ஸாக்ட்லி 9:30. இதான் 9:30. சரியா, நமக்கு தேவை இங்க போனாதான் சேல்ஸு. ஓகே, ஏன்னா அதுதான் ப்ரீமியம் 4 hour ஃபெராரி கேப். நம்ம போனால் செல் எடுக்கலாம், அது வரைக்கும் நமக்கு செல் தான் கிடைச்சது, நம்ம எடுக்கக்கூடாது. மேபி செல் எடுத்தாலுமே ரொம்ப 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 ரிஸ்கி என்ட்ரின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி எடுக்கணும். 1 minute டைம் ஃப்ரேம். ஏன்னா கண்டினியூஷன்ஸ் போகுன்றது எனக்கு நம்பிக்கை கிடையாது. டபுள் சீரியஸ் என்ட்ரிஸ்லாம் கிரியேட் ஆனாலும் என்ட்ரிஸ் கிடையாது, சிங்கிள் சைட் தான் இருக்கும். 9:30 ஸ்டார்ட் ஆனவங்க பைஸ் போச்சா. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த ஈக்குவல்ஸ் வந்து மேபி மார்க்கெட் எடுக்கலாம். பட் நான் இது வரைக்கும் போனோம். இங்கே 15 minute எஃப்இஜிலாம் இருக்குதான். 4 hours 1 hours சம்மந்தமே இல்லாமல் 15 minute மட்டும் எஃப்இஜி இருக்கு. ஆனால் நம்பிட முடியாது, ஏன்னா ப்ரீமியம் மார்க்கெட் போல. இதில் அவங்க எஸ்எம்டியும் கிரியேட் ஆனா. சரி, இந்த 9:31 பாருங்க, 9:31 இருந்து எக்ஸாக்ட்லி 9:39 அதேதானா? ஆமாம், 9:30. ஓகே, இன்னும் எஸ்எம்டி இது ப்ரீவியஸ் சைஸ் கம்பேர் பண்ணியிருக்கேன். 8 o'clock 7 o'clock ஐஸ் கம்பேர் பண்ணோம். இங்கே பாருங்க 7 o'clock எவ்வளோ மேலே இருக்கு.
இது லோவர் ஐ. ஓகே 752 அரௌண்ட் அந்த 9:30 ஸ்டார்ட் ஆனது லோவர் ஐ. இங்கே ஹையர் ஐ. இதை கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ட்ரி இருக்குதான், இதுலேயும் லிக்விடிட்டி பெண்டிங் இருக்குதான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லிக்விடிட்டி, நெக்ஸ்ட் இந்த 9 போனால் போவோம். இதில் பாருங்க, இந்த எஃப்இஜி டேப் ஆகுதா? ஓகே, நியரஸ்ட் பாயிண்ட் அட் த டைம் ஆஃப் 9:46 அந்த எஃப்இஜி டேப் ஆகுது. அதே 9:46க்கு இங்கே எஃப்இஜி இருக்கு, பட் மேலே இருக்க எஃப்இஜி போல கீழே இருக்க எஃப்இஜி மார்க்கெட் டேப் ஆகுது. இதில் எக்ஸாக்ட்லி 9:35 கேண்டில் இந்த லோ எடுத்தாதான் நம்மளுக்கு எம்எஸ்எஸ். சரிங்களா? இப்போ இந்த லோ வந்து கரெக்டாக இங்கே மார்க்கெட் எடுத்துருச்சு இஎஸ்ல 9:43க்கு. ஆனால் இங்கே பாருங்க 9:35லேருந்து 9:44 9:45 மேலே இருக்கு. ஸோ நான் வந்து டபுள் சைடு எஸ்எம்பி தான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். எனக்கு செல்லுக்கும் இருக்கு, பைக்கும் இருக்கு. ஈவன் தோ லிக்விடிட்டி பெண்டிங்ல இருக்குன்னா நான் எந்த எஸ்எம்பி எடுக்கணும்? செல் சைடு எஸ்எம்பி கன்சிடர் பண்ணிட்டு, செல் என்ட்ரி கன்சிடர் பண்ணிட்டு, பையை பார்க்காம பை சைடு தானே லிக்விடிட்டி பெண்டிங்ல இருக்கு. ஐ மீன் மார்க்கெட் வந்து செல் ஆக போகுது, பை ஆகாதுன்னு சொல்லிட்டு செல் சைடு லிக்விடிட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கணும். பட் எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கவே நான் எடுக்கல. ஏன்னா மார்க்கெட் ப்ரீமியமும் போல கண்டினியூஷன்ஸ் பண்றதுக்கு வந்து எனக்கு எஸ்எம்பி கொடுத்து ஈக்குவல் லோஸ் இருந்தாலுமே எம்எஸ்எஸ் வந்து கரெக்டாக நடக்கணும்னாவது நான் எடுக்கல. பட் மார்க்கெட் ஸ்லோவாக போயிட்டு ரீச் ஆச்சு. எடுத்திருந்தாலும் அவ்வளோ ஹோல்டிங்ஸ் நம்ம பண்ண முடியாது. மேபி 1 ஹவர்ல வெளியே வந்திருப்போம். ஸோ பெருசாக எதுவும் ட்ரேட்ஸ் கிடையாது. ஆஃப்டர் த 11 தான் வந்து மார்க்கெட் நல்லா போச்சு. டியூஸ்டே நோ ட்ரேடிங் டே. நெக்ஸ்ட் வெனஸ்டே 4th March. வெனஸ்டே டியூஸ்டே என்ன பண்ணிருக்கு? நம்மளுடைய ப்ரீவியஸ் லோஸ் எல்லாமே கனெக்டடா டியூஸ்டே வேலை. தென் எங்கேயும் பாருங்க, டியூஸ்டே ப்ரீவியஸ் லோ தான் கரெக்டு. இதை கரெக்ட் பண்ணது எந்த லோ? 6th February. 6th February ஸ்வீப் அடிச்சிருச்சு 3rd March. பட் இங்கே 6th Februaryலேருந்து 3rd March மேலே. ஸோ அகெயின் பை எஸ்எம்பி. நான் எஸ்எம்டிஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். எஸ்எம்டிஸ் வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். கீ லெவல் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா அது மாதிரி டே டைம் ஃப்ரேமோட வந்துட்டு பார்க்கணும். சும்மா இந்த 50 மீட்டர் நம்மலாம் பார்த்துட்டு எடுத்தாலும் வேலைக்கு ஆகாது, பெரிய ப்ராபபிலிட்டிலாம் இருக்காது. 15 minute 1 day, then aiming for the BSMs. Equalize Friday, Monday, game previous day high. 4 hour. So 18 அங்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. பட் நம்ம 2 to 6 எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். 2 to 6 புல்லிஷ். ஓகே, இது எப்படி கன்சிடர் பண்ணலாம்? இவ்வளோ பெரிய எக்ஸ்பான்ஷனுக்கு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய செல் ஐஃபிஜியை பாடி க்ளோஸ் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ நான் வந்து பைஸ் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இங்கேருந்து செல் ஆமாம், இதை மார்க் பண்ணுது தயவு செஞ்சு. இங்கேருந்து செல் ஆகலாம்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. பட் லாட் ஆஃப் ஈக்குவல் லோஸ் பெண்டிங் தர். ஈக்குவல் ஐஸ் நான் எப்படி அதை கன்சிடர் பண்ண முடியும்? இந்த பீரியட் வந்து பக்கம் ஒர்க் ஆகணும். அதனால தான் நான் வந்து பை வியூஸில் இருந்து செல் வியூஸில் போகல. ஓகே சரி, இப்போ 1 hours போய் பார்ப்போம். 1 hours இன்னொரு கிளாரிட்டி தரும். ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்னு சொன்னேன், அது 1 hourல பார்க்கும்போது எனக்கு ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். சரி, ஓஃப்எக்ஸ்பிப்பா. தென் இங்கே ஃபெராரி கேப் மேபி ட்ரெண்ட் லைன் மட்டும் ட்ராப் பண்ணும். இது ஃபெராரி கேப். அகெயின் இங்கே பர்ஃபெக்ட் ஸ்பீட். இங்கே எஃப்இஜி இருக்குது, இந்த எஃப்இஜி மார்க்கெட் டேப்போட நான் இருக்க எஃப்இஜி டேப் ஆச்சு. ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். ப்ரைஸ் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு, இது பிரேக் அவே கேப்பாக மாறிடும். எக்ஸாக்ட்லி மார்க்கெட் அங்கே டேப் ஆகும்போது டைம் பண்ணு 7 AM. அதே 7 AM இங்கே டேப் ஆயிருக்கான்னு பாருங்க, ஆகியிருக்கு. போத் த பேர்ஸ் டேப் ஆன் த சேம் டைம்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். 7 AM 7 AM டேப் ஆயிருக்கு. 8 to 9 பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கா? இங்கே 8 to 9 பயங்கர பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பட் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிற எக்ஸாக்ட் டைம் 4 hour செல் ஃபெராரி ஆப்பில் ஒரு நிற்குது. இப்போ ப்ரீமியம்ல இருந்து நான் செல் பண்ணுறதா இல்லை இங்கேருந்து நான் பை பார்க்கறதா அந்த டவுட் இருக்கும். நானுமே ஆக்சுவலாக ப்ரீமியம் வந்து செல்ஸ் தான் போகணும்னு தான் பார்த்தேன். பட் மார்க்கெட் அந்த செல்லுக்கான
எஸ்எம்டியோ இல்லை எந்த விதமான ஃபார்மேஷன்ஸோ எதுவுமே கொடுக்கல. தென் டே டைம் ஃப்ரேமில் பை எஸ்எம்டிஸ் இருக்கு, செல் எஸ்எம்டிஸ் கிடையாது. எஸ்எஸ்எல் டு பிஎஸ்எல் டிராவலிங் தான் நம்ம இருக்கோம். ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்ஸ் எல்லாமே பக்காவாக வந்துட்டு இருக்கு. இது எல்லாரும் மார்க்கெட்டுனால இது ஹெச்ஆராக பொறுமையாக போயிட்டு இருக்கு. எந்த ஆர்டர் ஃப்ளோ இருக்கோ அந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து பிரேக்கே ஆகாமல் நான் எப்படி ஆப்போசிட் ட்ரெண்ட் வந்து போகணும்னு டிசைட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி, எல்லாமே வேஸ்ட். ஸோ நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேமும் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறீங்க. 4 hour, 1 day, 1 hour எல்லாமே ஆர்டர் ஃப்ளோ பைஸ் இருக்கும்போது நீ பைஸ் தான் பார்க்கணும். ஈவன் நம்ம ப்ரீமியம்ல இருந்து செல்ல இருந்தாலுமே இதெல்லாம் எக்ஸப்ஷனல் டேஸ். ஏன்னா டேவோடைய எஸ்எஸ்எல் கலெக்டர், டேவோட பிஎஸ்எல் நம்ம டார்கெட் உள்ள வந்து பார்த்தா 4 hour இருக்காங்க. செல் எஃபிஜி இருக்கு. அந்த செல் எஃபிஜில இருந்து செல் ஆகிறதுக்கு மார்க்கெட் செல் எஸ்எம்டி செல் எம்எஸ்எஸ் கொடுக்கட்டும், கொடுத்தா செல் எடுத்துக்கலாம். இல்லைன்னா டே அவாய்ட் பண்ணுங்க. புரியலண்ணா நான் இந்த ஓபி தொட்டாதான் எடுப்பேன். வித்தவுட் த 15 minute பீரியடே நான் 1 minute வந்து அலைன்மெண்ட் ஆகிட்டு போக மாட்டேன். மேபி ஸ்வீப்ஸ்ல ஒரு ஸ்டார்ட்ல 1 minute நல்லா போயிடும். ஆனால் 15 minute பீரியட் இல்லாம நீ 1 minute எடுத்தீங்கன்னா 15 minute பீரியட் திருப்பி வந்து தொடர மாதிரி உங்களுக்கு எஸ்எல் அடிச்சுட்டு தான் திருப்பி மார்க்கெட் நல்லா ப்ராஃபிட் போகும். அதனால அதை எடுக்காதீங்க. மேக்ஸிமம் நான் நிறைய எஸ்எல் வாங்கியிருக்கேன். எப்படி நம்ம 4 hour 1 hour பீரியட் இல்லாம 15 minute 5 minute ட்ரேட் பண்ண மாட்டோமோ, அதே மாதிரி 15 minute 5 minute கூட 15 minute ஏன்னா அந்த பீரியட்ஸ் இல்லாம 1 minute ட்ரேட் பண்றது வேஸ்ட். பிளஸ் எஸ்எம்டி வந்து இங்க பீரியட் எஸ்எம்டி, அந்த பீரியட் எஸ்எம்டிக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். நோ ப்ராப்ளம். ஷோ தட் இன்ஜினியரிங் லிக்விடிட்டியும் மார்க்கெட் நல்லாவே அவைலபிளா இருக்கு. இங்க என்ன இருக்கு, இந்த லோஸை பாருங்க. இன்னும் சிம்பிளா சொன்னா இந்த ஃபேரடிகா மார்க்கெட் டேப் ஆகல. ஓகே, 755 என்ற கேண்டிலோடைய ஃபேரடி கேப் என்கியூ ரீச் பண்ணல, இஎஸ் ரீச் பண்ணிருக்கு. ஸோ லோவர் லோ இங்க ஹையர் லோ, அதுக்கப்புறம் தான் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் 15 minute விட்டுருங்க. புரியலண்ணா, ஃபர்ஸ்ட் 15 minute உங்களுக்கு மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் ஆகணும்னா மண்டே போல ஆல்ரெடி மார்க்கெட் இருக்கக்கூடிய எல்லா லிக்விடிஸும் கலெக்ட் ஆகிட்டு பெண்டிங்ஸ்ல இருந்ததுன்னா எடுத்தோட எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆகிடும். இல்லைன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 15 minute கழிச்சு மார்க்கெட் நல்லா பொறுமையா அந்த மேக்ரோஸ்ல கொடுக்கும்போது எடுத்துக்கோங்க. மேக்ரோஸ் பெஸ்ட், மேக்ரோஸ் ஈஸியா நீங்க எடுக்கலாம். ரெடி. 10 AM நியூஸ் இருந்தது, வெனஸ்டே 10 AM நியூஸ் இருந்தது. ஸோ நியூஸ் ஆஃப்டர் தான் நம்ம என்ட்ரி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடியே பக்காவா போயிட்டு இருந்தான் ஆர்டர் போல. ஃபேரடி கேப் டேப் நீங்க இருக்கக்கூடிய ஃபேரடி கேப் போட்டிருக்கா. நியூஸ் வந்துருச்சா? 10 AM நியூஸ் வந்ததா? அந்த நியூஸ் நான் எடுக்கல. ஏன் எடுக்கல? நான் எஸ்எம்டி இல்லை. தென் மார்க்கெட்டிங் கரெக்டாக ஃபாலோ ஆச்சா? அவ்வளோ பெரிய ஃபாலோ வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள போகிறது போக முடியாது. அதனால அந்த செல் எஃபிஜியை ஒரு பை கலர் கேண்டில் பாடி க்ளோஸ் வைக்கட்டும். வச்ச பிறகு நம்ம அப்படியே அக்ரெசிவா எடுக்கலாம், இல்லை அந்த ஃபேரடி கேப்பை தொட்டா எடுக்கலாம். வந்து இங்கே தொட்டுருச்சு, பட் நான் எடுத்தது அக்ரெசிவ். ஓகே, இதெல்லாம் எஸ்எல் டிபி இந்த ஹைஸ் தான், அதாவது ப்ரீவியஸ் டே ஹைஸ். ஈஸி 2.58 RR, ஈஸி RR. வெனஸ்டே பைஸ்ன்றது கிளியரா ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ நேரம் இங்க போட்டு வச்சிருக்க லைனு 4 ஹவருக்கு தான். 4 ஹவருக்கான செல்ஸ்ன்றது இங்க இல்லையே. இருந்தா நம்ம ஏன் எடுக்க போறோம் பைஸ்? செல்லே ஆகிறதுக்கு இங்க சினாரியோஸ் கிரியேட் ஆகல. எடுக்காதீங்க. Going to Thursday. ரோலர் கோஸ்டர் டே தான் கைஸ். மண்டே பைஸ், டியூஸ்டே செல்லு, பட் செஷன்ல வந்து மார்க்கெட்ல பெருசா எதுவும் இல்லை. டபுள் சைடு மொமெண்டம் தான். வெனஸ்டே பை. இப்போ திருப்பி Thursday ஃப்ரைடே சேல்ஸ் மாற்றி மாற்றி தான் இந்த வீக்கே ஒரு கன்சல்டேஷன் வீக்காக தான் இருந்தது. கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த வீக் ட்ரீட் பண்ணிருக்கிறது. ஏன்னா பேட் லக்கா மார்க்கெட்ல நீங்க அக்கௌண்ட் எல்லாம் விட்டுனா நோ ப்ராப்ளம். எல்லாருக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து எல்லா வீக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சில பேர் கஷ்டமா இருக்கும். சரி, நம்ம டர்ஸ்டே ட்ரேட் பண்ண போறோம். நம்ம இருக்கிறது வேற ஒரு ரேஞ்ச். ஸோ எப்பவுமே ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. ஓகே, ஃபார் அஸ் சரி கைஸ், அன்னைக்கு ஈஸியாக இருந்தது விட்டுறாரு. பட் அது ஃப்ரைடே தான் கண்டினியூஷன் ஆச்சு. என்ன தெரியுமா? சிம்பிள். ப்ரீமியம்ல இருக்கக்கூடிய 4 hour எஃபிஜி நம்ம வந்துட்டோம். அந்த 4 hour எஃபிஜி நான் மார்க் பண்ணிடுறேன். தென் ப்ரீவியஸ் டே ஹைன்றதை நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இதுல
ஒரு பை எஃப்ஐஜி ப்ரீமியம்னு நிக்குது, அங்க பாடி க்ளோஸ் இருந்தா நம்ம செல்ஸ் போலான்றதை நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அது ரொம்ப லேட்டா தான் கொடுத்தான். இந்த பாடி க்ளோஸ் ரொம்ப லேட் ஆச்சு. ஆனா வியூ வந்து செல்லு தான் இன்னைக்கு, மேக்ஸிமம் செல்லு தான். மார்க்கெட் 2 வியூவும் கொடுத்தது, 2 ட்ரேடும் கொடுத்தது. நான் பை ட்ரேடை கொடுத்தோம் எடுக்கல, ஆனா வியூ செல் இருந்ததுனால பட் செல்லும் கரெக்டா கொடுத்தது. நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கணும். லிக்விடிட்டி தான் மொத்தமா மார்க்கெட் அங்க ஒரு ரேஞ்ச் தான் சுத்திட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, யாரும் ஐ டைம் ஃப்ரேம்ல ரேஞ்ச்னா நிறைய புரிஞ்சுக்கிட்டே கிடையாது. நான் ஏன் செல்லு பார்த்தேன், இது 10 AM வெனஸ்டேல 10 AM தான் கில் ஜோன். 10 AM ஹையை வந்து ஸ்வீப் பண்ணிட்டான். தேர்ஸ்டே ஸ்டார்டிங் அதான் டே ஹை ஸ்வீப், ப்ரீவியஸ் டே ஹை ஸ்வீப், ப்ரீவியஸ் டே ஹை ஸ்வீப் ஆயிட்டு 4 hour டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தா ப்ரீமியம்ல இருக்கக்கூடிய ஃபேரல் கேப்ல தொட்டுட்டு இருக்கு. நான் ப்ரீமியம்ல இருக்கேன், பை ஃபேரல் கேப் ஒர்க் ஆகுது வாய்ப்பு இல்லைன்றது எனக்கு ஒரு சினாரியோ. ஃபர்ஸ்ட் அந்த ஒரே ஒரு 4 hour கேண்டலோட தான் ரேஞ்சாவே இருக்குன்ற மார்க்கெட் 2 to 6 கூட அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அப்ப அந்த கேண்டலோட லோக்கு வரணும்ல, இந்த கேண்டலோட லோக்கு மார்க்கெட் வரணும்ல, இந்த கேண்டலோட ஹை எடுத்துக்கணும். எல்லாத்தையும் பார்க்கணும், சும்மா எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி கேண்டில் ஹை எடுத்துச்சு லோ வந்துடும் கிடையாது. இங்கே கிரைடீரியா அக்செப்ட் ஆகுது, அதனால நான் அதை பார்க்குறேன். ஓகே, இதுவும் இல்லாமல் என்னால் எஸ்எம்டியும் காமிக்க முடியும். சரி, இந்த கிரைடீரியாலாம் இருக்கவே என்னுடைய எய்ம் வந்து செல்டே. பட் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் பை கொடுத்துட்டு தான் செல் ஆச்சு. அதுக்கு ரீசன் நான் சொல்றேன். நான் எனக்குமே சுத்தமாக புரியல என்ன செல்லுக்கே வரலன்னு சொல்லிட்டு. இப்போ எப்படின்னா நீங்க உங்களுக்கு இந்த ஒரு கேனோட ஹை எடுத்தது லோ வரணும்னு சொல்றோம், அதே மாதிரி தான் இங்க என்ன பண்ணுச்சு, மார்க்கெட் வந்து 2 to 6 கேனோட லோ எடுத்தான் ஃபர்ஸ்ட். அந்த ஹை எடுக்க போயிட்டான். அந்த ஹை எடுத்துட்ட பிறகு நல்லா ஒரு ஃபாலோ பண்ணிட்டான். அந்த லிக்விடிட்டியை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பயாஸ்லாம் மாறாம ட்ரேட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு பயாஸ் மாறினாதான் கான்ஃபிடென்டே போகுது. பயாஸ் மாறக்கூடாது. சரி, 15 minutes. நான் எப்படி ட்ரேட் பிளான் பண்ணேன். சரி, அக்யூமுலேஷன், தென் மார்க்கெட் எம்எஸ்எஸ் கொடுத்து வந்தது, இதை நான் ஓபியை கன்சிடர் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய எஃபிஜி வந்து மார்க்கெட் செல்லான்றது தான் என்னோட எய்ம். ஓகே, சாரி அது தப்பு, அங்க இல்லை, இங்க இந்த ஐஎஃப்இஜி இதுல இருந்து. ஆனா இதே ஒரு லிக்விடிட்டி தான், இந்த லிக்விடிட்டிக்கு மேல எடுத்திருக்கு. பட் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனோடனே இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு ஒரு 15 minute கேண்டில் வந்து நம்மளுக்கு புரியாம விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது நீங்க பயாஸ் ஈஸியா பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த 15 minute கேண்டில் நான் பாக்குறேன், எனக்கு ஒரு ரிஜெக்ஷனா முடிஞ்சாலுமே லிக்விடிட்டி பெண்டிங் 4 hour நம்ம மாற்றும் போது பார்க்கணும். ஏன்னா நம்ம லாஸ்ட் 4 hourல ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எப்பவுமே ஒரு டைமிங் ஆரம்பிக்குதுன்னா அந்த டைமிங்கோட ஃபர்ஸ்ட் 15 minute ஃப்ரேம் பண்றது ஈஸி, லாஸ்ட் 15 minute ஃப்ரேம் பண்றது கஷ்டம். அதனால தான் 9 AM PO30 நிறைய பேர் ப்ரீ மார்க்கெட்ல என்ட்ரி எடுத்திருப்பாங்க. நம்ம யோசிக்கலாம் எப்படா ப்ரீ மார்க்கெட்ல என்ட்ரி எடுக்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஃப்ரேம் பண்றது ஈஸியா 9 o'clock இருந்தே எடுப்பான். நீங்க ப்ரீ மார்க்கெட்னு சொல்லிட்டு ரொம்ப முன்னாடிலாம் போக கூடாது. ஓகே, இதுவே 10 AM பாருங்க, நிறைய பேர் எடுப்பீங்க. ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நல்லா என்ட்ரி பார்த்தோம்னா 10 AM ஸ்டார்டிங் வந்து எடுப்பீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கை ஃப்ரேம் பண்றது ஈஸி, எண்டிங்கை ஃப்ரேம் பண்றது கஷ்டம். அது புரிஞ்சுக்கோங்க. 1 minute இல்லாட்டா 1 minute போயிடலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் லிக்விடிட்டி எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு. ஏன்னா 4 hour கேண்டில் க்ளோஸ் ஆகணும், செல் கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும் தான் என்ட்ரி போட்டு இருந்தேன். அது லாஸ்ட் half an hour நம்பிக்கையா இருந்தேன். அங்கே ரன்னிங் மார்க்கெட்ல பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும் 6 to 10 கேண்டில் நல்ல செல்லுல தான் இருந்தது. நான் க்ளோஸ் ஆயிடும், செல்லா க்ளோஸ் ஆயிடும், செல்லு பார்த்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நம்ம இப்போ பைல தான் க்ளோஸ் ஆனா, ஐ மீன் விக், அவ்வளவுதான், நியூட்ரலா முடிஞ்சது. தென் 10 AM ஸ்டார்ட் ஆனோடனே மார்க்கெட் ஃபால். 10 AM ஃப்ரேம் பண்றதா ஈஸின்னு சொன்னேன். சி கைஸ், கரெக்டாக மார்க்கெட்டுக்கு 9:30 ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன். அந்த எக்ஸ்பான்ஷன் ஆயிட்டு அந்த ஃபேரல் கேப் மார்க்கெட் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஃபுல்லாகவே பேலன்ஸ்டா இருந்தது. ஸோ இது பிரேக் அவே கேப். ஓகே, இங்கே பாருங்க 9:30 வந்துட்டேங்க. யா 9:30 கரெக்டா 9:43 மார்க் திஸ் கேப்பா, பிரேக் அவே கேப் பிளஸ் எஸ்எம்டியா. இந்த மாதிரி எஸ்எம்டி வரும்போது நான் எப்படி போயிட்டு செல் எடுப்பேன்? செல்லுக்கு இங்கே எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது செல்லுக்கு. ஸோ பைஸ். ஆனால் இந்த பைஸில் வந்து கன்ஃபியூஷன் எடுக்கல. இது பர்ஃபெக்டாக அந்த 4 hour ஐஸ்க்கு வந்து போயிடுச்சு. ஒரு 56க்கு ஒரு 100 ஆனில்ஸ் போனால் போதும். கரெக்டாக 100 ஆனில்ஸ் கிட்ட போயிடுச்சு 2 hour.
ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம செல்ஸ் ஆரம்பிச்சது. ஏன்னா நான் எந்த நியூஸ் இல்லை, கரெக்டாக மார்க்கெட் அகைன் டேப் ஆனது அதே 4 ஹவர் ஃபேர் வேலி கேப்பில் 3 மினிட் டைம் ஃப்ரேம்ஸில் தான் இன்வெஸ்டிங் எஃபிஜி ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தது. 1 மினிட்டை விட 3 மினிட் என்ட்ரி பண்ணால் 1 மினிட் எடுத்துருக்கலாம். அதுவும் ஷோ பண்ணுறேன். லாட் ஆஃப் என்ட்ரிஸ் மார்க்கெட் கொடுத்துட்டு தான் போவோம். நம்ம அதை அனலைஸ் பண்ணி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட லைவ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நம்ம எய்ம் என்ன? ரொம்ப சிம்பிள். இன்னமும் கீழே அந்த 4 ஹவர் கேண்டில் அதோட லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கு. எது 10 AM ஆஃப் வெனஸ்டே கேண்டலோட ஹைஸ் மார்க்கெட் எடுத்தாச்சு, க்ளோஸுக்கு பெண்டிங். சரி, அதுக்கு முன்னாடி எது நம்ம ப்ரீவியஸ் லோ, செஷன் லோ தான். சாரி இது இல்லையா, இந்த செஷன் லோ தான் எடுத்துட்டானா, ப்ரீ மார்க்கெட் லோஸ் அதை மெயின் பண்ணிடுவோம். ஈஸி. 3 மினிட்ல பாருங்க, செல் ஃபேரடி கேப் தான். அந்த செல் ஃபேரடி கேப்பை மார்க்கெட்டு சாரி பை ஃபேரடி கேப்பை செல் கேன் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ண உடனே எடுக்கலாம், இல்லை அகைன் ரீடேப் பண்ண எடுக்கலாம். அது ஒவ்வொருத்தரை பொறுத்து இருக்கு. சம்டைம்ஸ் என்ட்ரி மிஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண உடனே இப்படி எடுத்துருவாங்க. ஓகே, ஐஎஸ்எல் அதை காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. லோ டிபி 2.2 ஆர்ஆர் பர்ஃபெக்ட். இல்லை டேப் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஆர்ஆர் எக்ஸ்ட்ரா 3 ஆர்ஆர். ஓகே, ஸோ கிளியர் கட் என்ட்ரி. எஸ்எம்டி எங்கே அந்த டவுட் வரும்ல, எஸ்எம்டி இல்லாமல் ட்ரேட் எடுக்கூடாது நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட மாடல் நம்பிட மாட்டேன். ப்ரீவியஸ் ஐஸ் ஆன 721லேருந்து கரண்ட் அந்த 10 AM லோவர் லோ. இங்கே நீங்கள் இதை கூட கம்பேர் பண்ணலாம், அது ரொம்ப பெருசாக இருக்கும். 4 AM ரொம்ப பிஃபோராக போகணும். இங்கே இருக்குது 4 AM, அதான் நான் ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணிட்டேன். இப்படி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது ஹையர் எஸ்எம்டி லோவர் எஸ்எம்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கல, லேட்டாக தான் பார்த்தேன் அப்படின்றவங்க 1 மினிட்ல திருப்பியும் வந்து ஐஎஃப்இஜி நடந்தது. ஆனால் அது வந்து ரீடேப்லாம் ஆகலை. அதனால தான் நான் சொல்கிறேன், சம்டைம்ஸ் ரீடேப் ஆகும், சம்டைம்ஸ் அப்படி எக்ஸ்பென்ஸ் ஆகும். இது எது ப்ரோ பெஸ்ட்டுன்னு கேட்டால் இந்த ஆர்ஆர்லாம் பார்த்துட்டு கூட நான் எஸ்எல் குட்டியாக அதை ட்ரை பண்ணேன், எக்ஸ்ட்ரா ஆர்ஆர் வர ட்ரை பண்ணேன், அதெல்லாம் சொன்னால் வேலைக்கே ஆகாது. ஓகே, அதனால நானும் ட்ரை பண்ணிட்டு ப்ராபிலிட்டி தான் முக்கியம். கான்ஸ்டன்ட்டாக டெய்லி நம்ம ஒரு 2 ஹவராக சம்பாதிக்கிறோமா அது போதும். இல்லை வாரத்தில் 3 ட்ரேட் கிடைக்குது அது போதும். 10 5 ஹவர் பிடிச்ச ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த 3 மினிட்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேரடி கேப் நீங்கள் மார்க் பண்ணி வச்சிருந்தா அங்கேருந்து மார்க்கெட் இடி கீழே இறங்கி வரும்போது இந்த லோக்கு எம்எஸ்எஸ் நீங்கள் ட்ரேட் எப்படி எடுப்பீங்க? எஃப்இஜி இங்கே இருக்கு, ஆனால் டேப் ஆகலையே. நீங்கள் முன்கூட்டியே அந்த ஐஎஃப்இஜை பிளான் பண்ணி அந்த ஐஎஃப்என்ஸில் பாடி க்ளோஸ் மார்க்கெட் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சிருந்தா மட்டும் தான் உண்டு ட்ரேட். என்ன கிடையாது. அக்ரெசிவ் கூட சொல்ல முடியாது, கரெக்டான ட்ரேட் இது. ஓகே, ரீடேப் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஆகலை, அன்னைக்கும் பார்த்து ஆகலை. இதான் எஃப்இஜி. அந்த எஃப்இஜிலேருந்து மார்க்கெட் எங்கே தொடவே இல்லையே பாருங்க. இதான் எஃப்இஜி. 4th கேண்டில் இங்கே தான் இருக்கு. இந்த ஃபேரடி கேப்புக்கு இந்த கேண்டில் போகவே இல்லை. 1018 கேண்டில். பிடிஆர் எஸ்எம்டி அதுவும் கிடையாது, இங்கேயும் போல. ஸோ அது என்னவோ தெரியல, மார்க்கெட் அப்போ ரியாக்ட் ஆகலை. இதுக்கு திருப்பி எஸ்எம்டி பார்க்கணும் தேவையில்லை. நம்ம 3 மினிட் என்ட்ரி விட்டுட்டோம், 1 மினிட் என்ட்ரி எடுக்க வரும். எல்லா என்ட்ரிக்கு எஸ்எம்டி பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம எஸ்எம்டி கிடைச்சாச்சு. ஓகே, இந்த லிக்விடிட்டியும் நமக்கு நல்லா பெண்டிங்கில் தான் இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் அக்ரெசிவாக என்ட்ரி பண்ணால் தான் உங்களுக்கு என்ட்ரி. 1 மினிட்ல போட்டீங்கன்னா ஒரு 4 RR, இல்லை ஃபர்ஸ்டே பை முடிச்சிருந்தா ஒரு 2 RR, இல்லை 3 மினிட் எடுத்துனா அது ஒரு 2 RR, இல்லை 3 RR. அக்ரெசிவாக இருந்தால் 2 RR, இல்லை கன்சர்வேட்டிவாக நான் வந்து எஃப்இஜி டேப் பண்ணால் தான் எடுப்பேன், ஐஎஃப்இஜி 3 மினிட்னா 3 RR. எனி எப்படி பார்த்தாலும் ஒரு 2 RRன்றது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஜஸ்ட் இங்கே லாட் ஆஃப் என்ட்ரிஸ் தரும்போது நம்ம கேப்சர் பண்ணி ஆகணும். வாரத்தில் 5 நாளில் வந்து ஃப்ரைடேஸ் கொஞ்சம் மோசமாக இருக்கும். டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த 3 நாளும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் ஆயிடுச்சுன்னா ஃப்ரைடே தான் ட்ரேட் பண்ணாதீங்க, லீவ் விட்டு போயிடுங்க. 100 ஃப்ரைடேஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அதில் ஒரு 30% 20% வேலை செய்யலாம். 3 நாள் எக்ஸ்பென்ஷன் ஆயிடுச்சுன்னா. டியூஸ்டே மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் தான். ஏஎம் செஷனில் ட்ரேட் கிடைக்கல, அதுக்காக அது எக்ஸ்பென்ஷன் இல்லைன்னா சொல்லக்கூடாது. சரியா? வெனஸ்டே நல்லாவே ட்ரேட்ஸ் கிடைச்சது, தேர்ஸ்டேவும் நல்லா தான் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் ஆச்சு. இப்போ தான் பார்த்தீங்க. ஸோ இந்த 3 நாள் அக்ரெசிவாக இருந்தது. மண்டே சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக போச்சு மார்க்கெட். மண்டே நான் கணக்கில் எடுக்கல. டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேஸ் நல்ல மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் ஆனால் ஃப்ரைடேஸில் பர்ஃபார்மன்ஸ் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஆனாலுமே ஆச்சு. பட் ப்ரீ மார்க்கெட்லேயே முடிச்சிட்டானுங்க. அப்போ அதே நம்ம புரிஞ்சுக்கணும், ப்ரீ மார்க்கெட்லேயே அவ்வளோ செல் ஆகிட்டானே நம்மளை வேலைக்கு ஆகாதுன்னா ப்ரீ மார்க்கெட்னா என்எஃப்பி டே ஃப்ரைடே எவ்வளோ முக்கியமான ஃப்ரைடே அது, நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணுற ஃப்ரைடே. சரி, டேட்டானா கொஞ்சம் வால்யூம் உள்ள வரும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த வால்யூம் உள்ள டேட்டா தான் நம்மளோட லிக்விடிட்டியை முடிச்சு விட்டானே 8:30 உள்ள வரும்போதே. ஸோ நீங்கள் எப்படி ட்ரேட்ஸ் எடுப்பீங்க இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, நானுமே வந்து என்ன ஆசையில் வந்தேன், வெனஸ்டே ஹைஸ் கலெக்டரா, வெனஸ்டே லோஸ் பெண்டிங் சூப்பராக இருந்தது. சிஆர்டி மாதிரி சிஆர்டி தான். ஸோ அதில் தான் நான் வந்து உள்ள வந்தேன் எடுத்துடலான்னு சொல்லிட்டு. கரெக்டாக நியூஸ் வரும்போதே வெனஸ்டேவோட லோ எடுத்துட்டான். ஆனால் வெனஸ்டே லோ எடுக்கவே இல்லை என்கியூ. அப்போவே பை எஸ்எம்டி தெரிஞ்சு போச்சு.
இருந்தாலும் நல்ல செல்லு போற மார்க்கெட்ல அந்த மாதிரி பை பார்க்க கூடாதுன்றத நான் சொல்லியிருக்கேன். நேத்து அவன் திருப்பி செல்ல வந்து கண்டினியூ பண்ணோம்னா எனக்கு லோவர் லோ வரணும், லோவர் ஆகி வரணும் வித் எம்எஸ்எஸ். அங்க நடக்கவே இல்லை. ஃபுல்லாவே வந்து மார்க்கெட் பை சைடு எஸ்எம்டியா வச்சுட்டு இருந்தது. டபுள் சைடு வச்சது. ஃபர்ஸ்ட் செல்லு பைன் ரெண்டுமே வச்சது. அதுக்கப்புறம் பை சைடு எஸ்எம்டி வச்சு பை சைடு பிடிஆர்எஸ் தான் ஃபார்ம் ஆச்சு கண்டி, பை எம்எஸ்எஸ் தான் ஃபார்ம் ஆச்சு கண்டி, செல்லுக்கு இல்லை. ஸோ ஈவன் தோ ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி இருந்தாலுமே லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்க முடியல. மேபி முடியும் போது திருப்பி மார்க்கெட் செல்லாக முடிஞ்சுது. ஸ்டார்டிங்ல ஏஎம் செஷன்ல சொல்றேன் நான், நம்ம 9 to 11:30 4 hours. இனிமே என்ன தெரியுமா, இந்த ஃபேராலிகா போனால் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அதுதான் ப்ரீமியம், அதுதான் 4 hourல பர்ஃபெக்டான ஃபேராலிகா. நானும் அதுதான் ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணேன். ஏன்னா முன்னாடியே அசம்பிளிலாம் கொடுத்தாச்சு. அதனால இந்த லோவை பாருங்க, வந்து 3rd March 22, இங்கே இருக்க 3rd March 22 அதை வந்து ஸ்வீப் பண்ணியாச்சு. இங்கே 3rd March 22 மேலே தான் இருக்கு மார்க்கெட். தென் 1 hour, 1 hourல போகும்போது ஒரு சின்ன ஐடியா. என்ன ஐடியானா, மேபி இங்க இருக்கிற 1 hour ஃபேராலிகா திருப்பி மார்க்கெட் வந்தா நம்ம செல்லி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து 8:30 நியூஸ் வந்ததுல என்எஃபியோட ஹைஸ் இது. ஸோ நியூஸோட ஹைஸ் வந்து ப்ரொடக்டடா இருக்கும், அது அடிக்க மாட்டானுங்க. நான் எப்போ மார்க்கெட் வந்து பை சைடு எஸ்எம்டி வச்சுட்டு மார்க்கெட் ஃபுல்லாவே பை சைடுக்கு எம்எஸ்எஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோ அப்பவே வந்து செல்ஸ் நடக்காது. ரீட்ரேஸ்மெண்ட் பைஸாவது நடக்கும் நீங்க எய்ம் பண்ணும். மார்க்கெட்டே ரிவர்சல் ஆயிடும்னு சொல்ல வரல, அட்லீஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் பைஸ். ஆக்சுவலா ஃப்ரைடே வந்து நான் இந்த ட்ரேடே பண்ணல. இருந்தாலும் என்னோட வியூ அதுதான் இருந்தது. டிஸ்கார்ட்ல சொல்லி இந்த வியூ அதுதான். ஒன்னு ஏஷியன் மார்க்கெட் ஐஸ் டார்கெட், அதுக்கு முன்னாடி வந்து நியூஸோட ஐஸ். ஓகே, அதுக்கப்புறம் தான் ஏஷியன் மார்க்கெட் ஐஸ். இப்போ நியூஸ் ஐ எடுத்தாதான் ஏஷியன் மார்க்கெட் ஐ போகணும். ஏஷியன் மார்க்கெட் ஐ மேலே இருக்கு. அவங்க மொத்தம் ரீட்ரேஸ் பைஸ். அப்படி இல்லைன்னா செல்லுனா இந்த நியூஸோட 15 மினிட் கேண்டில் இருந்தே செல் ஆகணும். அதுக்கு நம்ம எஸ்எம்டி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல, அங்கே எதுவுமே கிடையாது, நடக்கவே இல்லை. தென் இந்த ஃப்ரைடே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வெனஸ்டே லோ கூட இன்னும் எடுக்கல. எவ்வளோ 1 hourல உங்களுக்கு சொன்னா, மேபி 15 மினிட் சொன்னா போதும். வெனஸ்டே லோஸ் கூட எடுக்கல. பாருங்க, இதான் இந்த மார்க்கெட் இறங்கி வந்து நம்ம செஷன் ஆரம்பிக்கும் போது 9:30 இதுதான். இதான் வெனஸ்டே லோஸ், அதை கூட எடுக்கல. பட் இஎஸ் எடுத்துட்டு பாருங்களேன், இதான் செஷன் 9:30. ஓகே, என்ன பண்ணிருக்கு, டியூஸ்டே லோவை எடுத்தாச்சு. வெனஸ்டே லோ மேலே இருக்கு, இங்க இருக்கு வெனஸ்டே. இது டியூஸ்டே லோவை எடுத்தாச்சு. அப்போ டியூஸ்டே லோவில் இருந்து வெனஸ்டே லோவில் வந்து நம்ம ஹையர் லோடு இருக்கும், அது லோவர் லோடு இருக்கு. எஸ்எம்டி தானே அது டே டைம் ஃப்ரேம்ல. ஒரு பேர் டிபி லிக்விடி எல்லாமே ரீச் ஆயிடுச்சு, இன்னொரு பேர் ரீச் ஆகல. அது புஷ் பண்ணுமானு தெரியாது. வின் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் கம்மியாங்க. நம்ம எப்படி அதை எய்ம் பண்ண முடியும்? 2 பேருமே நம்மளுக்கு இருந்தா நம்ம எய்ம் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே ரொம்ப 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 டபுள் சைட் ட்ராப் பண்ணி எல்லாரையும் காலி பண்ணி விட்டுருக்கோம். எடுத்துக்கோங்க, ட்ராப் எங்க ட்ராப் வரும்னு சொல்ல பாருங்க. இந்த 15 மினிட் எஃப்இஜியெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, ஆக்சுவலாக அந்த 15 மினிட் எஃப்இஜி கூட மார்க் பண்ணிருந்தீங்கன்னா அதோட தொடர்ந்த மார்க்கெட் நான் பார்த்த அப்புறம் அதையுமே தொடரலை, கிட்ட போயிட்டு வந்திருக்கும். இதை எடுத்துக்கோங்க, 8:45 இங்கேயும் பாருங்க, 8:45 இங்கேயும் இருக்கு. ரெண்டுத்துலையுமே நீங்க அதில் போய் டாப் ஆகிட்டு நான் செல் எடுக்கணும்னு வெயிட் பண்ணியிருந்தா கூட எஸ்எல் வந்திருக்காது. எஸ்எம்டி எப்போலாம் ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். ஓகே, 15 மினிட் பிடிஆர்ஏல மார்க்கெட் போய் டாப் ஆகல. இங்கேயும் 15 மினிட் பிடிஆர்ஏக்கு மார்க்கெட் போகல. ஆனால் எஸ்எம்டி இருக்கும். எப்படி எஸ்எம்டி இருக்கும்னா, கரெக்டாக இந்த 9:30 எடுத்துக்கோங்க. 9:33 9:33 இது 8:46 வரைக்கும் ஸ்வீப் ஆயிருக்கு. இங்கே 8:46 இருக்கு. 8:46 மார்க்கெட் கீழே இருக்கா, 8:46 9:30 கீழே இருக்கு. இங்க 8:46 9:30 மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம 9:30 to 9:33 9:30 9:33 ஹையர் ஹை. இதுல 9:30 எங்க, 9:30 9:33 லோவர் ஹை. இப்போ இவ்வளோ எஸ்எம்டி இருக்கட்டும், ஸ்வீப் இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கட்டும். ஆனா மார்க்கெட்ல என்னன்னா கீழே ஒன்று இருக்குதா, பிடிஆர்ஏ கீழே வரலாம். பிடிஆர்ஏ ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ அட்லீஸ்ட் 15 மினிட் இருக்கா, கிடையாது. இஎஸ் போயிட்டான், போய் டிபி எடுத்துட்டான். இப்போதான் நம்ம ரியலைஸ் பண்ணோம் அது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே இங்கே செல் அடிச்சிருப்பீங்க 100% ஷோர். நிறைய பேர் செல் கொடுத்துருப்போம். அட்லீஸ்ட் அங்கே கொடுக்காதவங்க கூட எங்கே கொடுத்துருப்பீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பீங்க. இங்கே தான் 15 மினிட் பீரியட் தொட்டுருச்சாங்க. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது பை எஸ்எம்டியில் இருக்கு மார்க்கெட்.
இந்த அளவு மார்க்கெட் எடுக்கவே மாட்டோம். 936 to 959. ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க 936 to 959. அதுவும் மார்க்கெட் முடிய போகுது. 959 எடுக்கிறீங்க, முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங் வந்து நீங்க ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், முடியும் போது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கஷ்டம். எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து ஆப்போசிட் பிடிஆர் இருக்கும், ஆப்போசிட் எஸ்எம்டி இருக்கோ நான் போக மாட்டேன். நான் செல் எடுக்க போறேன், செல் எஸ்எம்டியும் இருக்கு, பை எஸ்எம்டி நான் போக மாட்டேன். இப்போ சம்டைம்ஸ் டபுள் சைடு எஸ்எம்டி இருந்தால் மார்க்கெட் டிபி கொடுப்போம்னு கேட்போம். அது வந்து லிக்விடிட்டி பெண்டிங் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே இப்போ என்னுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 4 ஹவரில் இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப் போச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் பக்கா. அது இல்லாமல் டே டைம் ஃப்ரேமில் வர டியூஸ்டே வெனஸ்டே லோஸை இஎஸ் எடுத்துச்சு, இங்கே டியூஸ்டே வெனஸ்டே லோஸை என்கியூ எடுக்கவும் இல்லை. ஹையர் டைம் ஃப்ரேம்ல எனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் மேலே போகணும் 4 ஹவருக்கு. டே டைம் ஃப்ரேம்ல எனக்கு எஸ்எம்டி இருக்கு, 1 மினிட்ல எனக்கு எஸ்எம்டி இருக்கு. எம்எஸ்எஸ் ஸ்ட்ரக்சர் எதுக்கு ஃபாலோ ஆகுது? ஸ்ட்ராங் எம்எஸ்எஸ். ஈவன் 15 மினிட் ஃபேர் வேல்யூ கேப் அங்கே டேப் ஆனாலுமே அது ஒன்றும் ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்சுக்கு 0.5 கிடையாது. ஓகே, ஜஸ்ட் நியூஸ் ஃபேர் வேல்யூ கேப் அவ்வளோதான். ஸோ ட்ரேட் பண்ணியிருந்தால் என்னோட என்ட்ரி இதுதான், வேற எதுவும் கிடையாது. அதிகபட்சம் என்ன பண்ணியிருப்பேன், இந்த எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜியை மாற விட்டுருப்பேன். ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வேணும்னா அதுவுமே வந்து கிடைச்சிருக்குமான்னு தெரியாது, இங்கே கிடைச்சிருக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இப்படி வேணா எடுத்துக்கலாம். ஒரு ட்ரேட் எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த 4 ஹவர் ஃபேரடி அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி தான் போதும். அதுக்கு மேலே எய்மே கிடையாது. ஃப்ரைடே அவ்வளோ கிடையாது பெரிய விஷயம். ஈவன் ஃப்ரைடே 1 ஹவர் கிடைச்சாலே பெரிய விஷயம். இது 2.6 ஆர் மேபி நீங்கள் இப்போ இங்கே ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 3.5 ஹவர் கிட்ட வருது, அவ்வளோதான். டைம் கிளாரிட்டியாக தான் சொல்லியிருக்கேங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்எஸ் எதுவுமே கிடையாது. ஒரு பேரில் டே டைம் ஃப்ரேம் ஸ்வீப், ஒரு பேரில் டே டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி ரீச் ஆகல. ஸோ அது வந்து எஸ்எம்டி 4 ஹவர்ஸில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 1 மினிட்ல மார்க்கெட் டபுள் சைட் பிடிஆர். பட் எஸ்எம்டி வந்து டெய்லிக்கும் 4 ஹவருக்கும் எம்எஸ்எஸ் எல்லாமே பைக் சப்போர்ட் ஆனாலும் நம்ம பை இருக்கிறோம். 10 o'clock மேக்ரோஸ் தான் நினைக்கிறேன் டைம். 10:09 மேக்ரோஸ். இந்த மாதிரி நீங்கள் கிளாரிட்டியாக பொறுமையாக கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா ஓகே. இந்த ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு லைவ்ல புரியல அப்படின்னா பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணிட்டு லைவ் வந்து நீங்க எவ்வளோ திருப்பி பாருங்க, அப்பதான் புரியும். நீங்க என்னதான் வந்து மார்க்கெட்ல லைவ்ல புரியலன்னு சொல்லிட்டு பேக் டெஸ்ட் அதிகமாக பண்ணணும் புரியாது. பேக் டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி லைவ்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி பாசிபிலிட்டியா சினாரியோஸ் வந்தா எடுக்கலாமா, அந்த எஜ் வந்து நீங்க பார்த்து பார்க்க தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் வந்து எஸ்எம்டி இருந்தால் தான் ட்ரேட் எடுப்பேன். டபுள் சைட் எஸ்எம்டி இருக்கு, ட்ரேட் எடுக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். பட் டபுள் சைட் எஸ்எம்டி இருக்கும்போது ஹையர் டைம் ஃப்ரேம் எது சப்போர்ட் ஆகுதுன்னு பார்க்கணும், லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கான்னு. நான் எது டபுள் சைட் எஸ்எம்டி தான் ட்ரேட் எடுக்கூடாதுன்னு சொல்லுவேன்னா இது மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஹையர் டைம் ஃப்ரேம் யோசிக்க மாட்டீங்க, லோ டைம் ஃப்ரேம்ல மட்டும் பார்ப்பீங்க. இது லிக்விடிட்டி தானே ஏன் போகணும்னு கேட்பீங்க. அதனால நான் வேணாம்னு சொல்றது. ஓகே, இப்போ ஹெச்டிஎஃப்பும் புரியணும்னா எடுக்காதீங்க ட்ரேட். மேக்ஸிமம் ட்ரேடு வந்து நோ ட்ரேடிங் டேன்னு ஒன்று இருக்கிறத புரிஞ்சுக்கணும். ட்ரேடிங்ல எப்பவுமே ட்ரேடிங் டே இருக்குன்றத பார்க்கவே கூடாது. நோ ட்ரேடிங் டேன்றது இருக்கு. பிஸ்னஸ் எல்லா நாளும் பிஸ்னஸ் கிடைக்காது. ஓகே, வெல் வார் நிறைய போயிட்டு இருக்கு, ரிஸ்க்கை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. ஃப்ரைடேஸ்க்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்றும் ட்ரேடே பண்ணாதீங்க, இல்லை ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் 1 hour எய்ம் வைங்க. எடுக்கிற ஆசிஷுவல் ரிஸ்க்கை விட கம்மியாக வைங்க. டெய்லி ஒரு $300 $200 எடுப்பீங்க, அது 150 வச்சுக்கோங்க. 1 hour மட்டும் எய்ம் பண்ணுங்க. மூணாவது, ரொம்ப 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 நல்லா ட்ரேட் பண்ணுவேன், எனக்கு ஆல்ரெடி ட்ரேட் தெரியும் அப்படின்றவங்கன்னா ஓரளவுக்கு 2 hour எய்ம் பண்ணலாம். அதுக்கு மேலே எய்ம் பண்ணக்கூடாது. டெய்லியுமே 2 hour தான். அது இன்டர்மீடியட்டா இருக்கீங்க ஓகேன்றவங்க எய்ம் பண்ணலாம். பட் என்ன கேட்டால் சஜஷனே கிடையாது. 2 சஜஷன் தான். ஒன்று அவாய்ட் த ஃப்ரைடே, இன்னொன்று 1 hour வித் 1 entry ஆஷிஷுவல் ரிஸ்கோட கம்மி பண்ணிடணும். இதை தவிர்த்து அதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆஷிஷுவல் ரிஸ்கோட கொஞ்சம் கம்மி பண்ணி லாஸ் பண்ணிங்கன்னா ஓகே மண்டே பார்த்துலான்னு தோணும். இல்லை வீக்கெண்டை போயிட்டு நீங்கள் லாஸ்ட்ல முடிச்சிங்கன்னா மண்டே எடுத்து ரெக்கவர் பண்ணணும்னு தோணும். ஓகே, கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷேஷனாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால ஒன்று அவாய்ட் பண்ணுங்க. இல்லை கம்மியான ரிஸ்க்கை வச்சு வெறும் 1 hour மட்டும் எய்ம் பண்ணும். 1 hour ஈஸியாக போயிடும். அதான் 1 hour எய்ம் பண்ணுன்னு சொல்கிறேன். எடுத்த ரிஸ்க்குக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, அது வரைக்கும் போதும். வச்சு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் கைஸ். நீங்கள் என்னதான் ட்ரேட் பண்ணுங்க, எவ்வளோ ஆறாக வச்சுக்கோங்க, இல்லை என்ன பேர் இருந்தாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைனா நம்ம ட்ரேடே பண்ண முடியாது, சர்வேவே ஆக முடியாது அக்கௌண்ட்டில். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ.